ஹலோ விவாஸ், இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஜோதிட கணிப்புங்க. அதாவது சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய சில தினங்கள் அப்படிங்கிறது, அதாவது 7 நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டமாக இருக்க பெற போகின்றது. இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் சிறு தடைகளை சந்தித்தாலும், சின்ன சின்ன விளைவுகளை எதிர்கொண்டாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் கிடையாது. பட் இருந்தாலும் ஒரு சில விஷயங்களில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பும் இருக்க பெறுகின்றது அப்படின்னே சொல்லலாம். அதே நேரம் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா தன்னம்பிக்கை அதிகரிக்க செய்யுங்க. நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த பல விஷயங்கள் சாதகமாக முடியும். தொழிலில் முன்னேற்றம், வேலை செய்யக்கூடிய இடத்துல பாராட்டு, சிலருக்கு பதவி உயர்வு போன்ற வாய்ப்புகள் இருக்கலாம். பொருளாதார சிக்கல்கள் குறைந்து வருமானம் அதிகரிக்கும். முதலீடுகள் மூலமாக லாபம் கிடைக்கக்கூடும். மாணவர்களுக்கு போட்டி தேர்வுகளில் சாதகமான முடிவுகள் இருக்கு. தொழில் செய்து வருபவர்களுக்கு லாபம் அதிகரிக்க வாய்ப்புகளும் இருக்கிறது. உடல் நலமும் திருப்திகரமாகவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த கிரக சேர்க்கை குடும்ப வாழ்க்கையில, பொருளாதாரத்துல நல்ல மாற்றங்களை ஏற்படுத்த போகிறது. வீட்டில் சுப நிகழ்வுகள் நடைபெற வாய்ப்பு இருக்கிறது. நீண்ட நாட்களாக இருந்த பண நெருக்கடிகள் படிப்படியாகவே குறையும். சொத்து, வீடு தொடர்பான விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். வருமானம் அதிகரிக்கிறதுடன் புதிய வருவாய் வாய்ப்புகளும் உருவாக செய்யும். அதே மாதிரி நீங்க தொடங்கக்கூடிய முயற்சிகளுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்க வாய்ப்புகள் அமைய பெறுகிறது. இந்த காலகட்டம் பார்த்தீங்க அப்படின்னா சிறந்த வாய்ப்புகள் வழங்கக்கூடிய வகையில் இருக்கிறதுனால வாய்ப்புகளை சரியா பயன்படுத்தி கொள்ளுங்க. தங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்கும். நிதி நிலைமையில கணிசமான முன்னேற்றம் உருவாகும். நீண்ட நாட்களாக இருந்த கடன்களை அடைக்க வாய்ப்புகள் இருக்கு. புதிய தொழில் தொடங்க நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு ஏற்ற நேரம் அப்படின்னு சொல்லலாம். அரசு வேலைக்காக முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல தகவல் இருக்கிறதுங்க. மாணவர்களும் கல்வியில சிறப்பான முன்னேற்றத்தை காண்பாங்க. அதே நேரம் குருவினுடைய அருள் அதிகமாகவே இருக்கக்கூடிய ஒரு காலமா அமைய பெறுகிறது. வருமானம் உயர்ந்த சேமிப்பு அதிகரிக்கலாம். புதிய தொழில் வாய்ப்புகள் மற்றும் வருவாய் வழிகள் உருவாகும். திருமணத்தில் இருந்த தடைகள் விலகும். திருமணமாகாதவர்களுக்கு நல்ல வரன் அமைய வாய்ப்பு இருக்கு. குடும்பத்தில் இருந்த மனக்கசப்புகள் குறைந்து அமைதி நிலவும். சமூகத்துல மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடும். அதே நேரம் பார்த்தீங்க அப்படின்னா பெண்களுக்கு நீண்ட நாட்களாக செய்ய நினைத்த ஒரு காரியத்தை செய்து முடிச்சிடுவீங்க. மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். கலைத்துறையினருக்கு போட்டிகள் நீங்கும். தங்களுக்கு பக்கபலமாக ஒருவரது உதவியும் கிடைக்கும். முக்கிய பொறுப்புகளில் இருப்பவர்களின் ஆதரவும் கிடைக்கும். சாதுரியமான பேச்சால ஆதாயங்கள் உண்டாகலாம். பணவரத்து கூடும். காரிய தடைகள் நீங்கும். செல்வம் சேரும். செல்வாக்கு உயருங்க. அரசியல் துறையினருக்கு வாழ்க்கை தரம் உயர எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும் தங்களுக்கு கை கொடுக்க ஆரம்பிக்கும். அதே நேரம் நெருக்கமானவர்களுடன் மகிழ்ச்சியா பொழுது கழிப்பீங்க. முன்பின் யோசிக்காம எதையாவது பேசிடுவீங்க. இதனால வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். அதனால சற்று கவனமாயிருங்க. வழக்கத்தை விட செலவுகள் அதிகரிக்கலாம். அதே நேரம் மாணவர்களுக்கு கல்வியில எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் உண்டாக பெறுவீங்க. எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிக்க அரும்பாடுபட வேண்டியதாகவும் இருக்கலாம். எதிர்பார்த்த பண வரவு சேர வாய்ப்புகள் இருக்கிறது. தோழிகள் மூலமா உதவிகள் பெறுவீங்க. அதே நேரம் பணவரத்து அதிகரித்தாலும் கைக்கு கிடைக்கிறதுல சிறு கால தாமதம் ஒரு சிலருக்கு உருவாகலாம். எந்த ஒரு வேலையை செய்யும் போது கூடுதல் கவனத்துடன் செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது. வீடு வாகனம் மூலமாக செலவுகள் ஏற்படத்தாங்க செய்யும். அதே நேரம் சமூகத்துல மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கலாம். புதிய தொடர்புகள் மகிழ்ச்சி தருவதாகவே இருக்குங்க. தொழில் வியாபாரத்துல புத்தி சாதுரியத்தால் முன்னேற்றம் காண்பீங்க. சரக்குகளை அனுப்பும் போது கூடுதல் கவனம் தேவைங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நிர்பந்தமாக இடமாற்றம் அல்லது பணிமாற்றம் இருக்கலாம். உழைப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு நான் சொல்லணும். அதே நேரம் புத்தி சாதுரியத்தால புகழையும் செல்வத்தையும் பெறக்கூடிய தங்களுக்கு இந்த காலம் காரியங்களை திறமையாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பையும் கொடுக்கவிருக்கிறது இந்த கிரகங்கள். பணவரவும் இருக்க பெறுவீங்க. எதிர்பார்த்த இடமாற்றமும் கிடைக்க பெறுவீங்க. பயணங்கள் செல்ல வேண்டியதாகவும் இருக்கலாம். சில முக்கியமான முயற்சிகள் அதிக உழைப்பின் பேரில் செய்ய வேண்டியதாகவும் இருக்கும். சொத்துக்கள் மீது கவனமாயிருங்க. தொழில் வியாபாரம் செய்யறவங்க தங்களது திறமையை வெளிப்படுத்தி வியாபாரம் செய்ய வேண்டியதாகவே இருக்கும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த ஆர்டர்கள் சேரலாம். பழைய பாக்கிகள் வசூலாகிறதுல தாமதம் இருந்தாலும் பணம் சேர்ந்துடும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கப்பெறுவீங்க. வேலை தொடர்பா
வெளியூரில் தங்கவும் நேரிடலாம். குடும்பத்தில் இருப்பவர்கள் மூலமா நடக்க வேண்டிய காரியங்கள் தாமதப்படும். வாழ்க்கை துணைக்காக செலவு செய்ய வேண்டியதாகவும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையில அன்பு அதிகரிக்கும். சிற்றின்ப செலவுகள் கூடும். அக்கம் பக்கத்தினரிடம் கவனமாக பேசுறதும் வாக்குவாதத்தை தவிர்ப்பதும் நல்லது. பெண்களுக்கு சில முக்கியமான காரியங்களை கூடுதலாக கவனம் செலுத்துவதன் மூலமும் அதிக உழைப்பினாலும் செய்து முடிச்சிடுவீங்க. வெளியூர் பயணங்கள் செல்லவும் நேரிடலாம். கலைத்துறையினருக்கு மன துணிவு அதிகரிக்கும். பணவரத்து எதிர்பார்த்தபடி திருப்திகரமாகவே இருக்கும். காரிய வெற்றிக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கப்பெறுவீங்க. அரசியல்ல இருப்பவர்களுக்கு இடமாற்றம், பதவி இறக்கம் ஆகியவற்றை சந்திக்க வேண்டியதாகவும் இருக்கும். இருப்பினும் நற்பெயர் கிடைக்கப்பெறுவீங்க. மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் அடைய கூடுதல் நேரம் ஒதுக்கி பாடங்களை படிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. கல்வி தொடர்பான பயணங்கள் செல்ல வேண்டியும் இருக்கும். குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் குறையும். கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் மகிழ்ச்சி உண்டாக பெறுவீங்க. பிள்ளைகளின் எதிர்கால நலனுக்காக பாடுபடுவீங்க. உறவினர்கள் மூலமாக உதவிகளும் கிடைக்க பெறுவீங்க. எந்த ஒரு வேலையை செய்யும் போதும் கூடுதல் கவனத்துடன் செய்யறது நல்லது. செலவுகள் அதிகரிக்கத்தான் செய்யும். எந்த காரியத்தை செய்தாலும் தடை தாமதம் உருவாகலாம். அதே நேரம் பண பரிவர்த்தனை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உஷாரா இருங்க. பெரிய அளவில் பண பரிவர்த்தனை செய்யறத தவிர்த்து கொள்ளுங்க. அதே நேரம் பண வரத்து சற்று குறையவும் ஆரம்பிக்கலாம். உடல் சோர்வும் அதிகரிக்கலாம். வீண் பிரச்சனைகள் தலை தூக்கும். நண்பர்கள் உறவினர்களுடன் மன வருத்தங்கள் உண்டாகலாம். பயணங்கள் செல்லவும் நேரிடும். கூட்டு தொழில் அப்படி இல்லைன்னா வியாபாரம் செய்யறவங்க சற்று கவனமாக இருக்கிறது நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வீண் அலைச்சல் உண்டாகும். வேலை பளுவும் அதிகரிக்கவும் செய்யலாம். அதே நேரம் மற்றவர்கள் குடும்ப விஷயத்தில் நீங்களும் உங்களுடைய குடும்ப விஷயத்தில் மற்றவர்களும் தலையிடாமல் பார்த்து கொள்ளுங்க. அதுதான் ரொம்ப நல்லது. மருந்து சாப்பிடக்கூடிய விஷயத்துலையும் கவனமாக இருக்கணுங்க. உணவு தொடர்பான விஷயங்களில் அக்கறை செலுத்துவது நல்லது. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் ஆரோக்கிய விஷயத்தில் அவ்வப்போது பிரச்சனைகள் தான் போகும். இந்த நேரத்தில் தொழிலில் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்கள். ஒரு சிலருக்கு இடமாற்றம் நிகழ வாய்ப்புகள் இருக்குது. எல்லாவற்றிலையுமே நன்மை பெருகலாம். திருமண தடை நீங்கி திருமண யோகம் உண்டாகும். பொருளாதார உயர்வடையும் அப்படின்னு சொல்லலாம். இந்த நேரத்தில் நீங்கள் எதிர்பார்த்தது ஒன்று நடக்கிறது ஒன்றாகவும் இருக்கலாம். உத்தியோகமோ வீடோ தொழிலோ உங்களுக்கு இடமாற்றம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறதுங்க. அதே மாதிரி பல்வேறு மாற்றங்களையும் வாய்ப்புகளையும் இந்த காலம் தங்களுக்கு வழங்க பெறப்போகிறது அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்தவர்களுக்கு உதவி செய்வதையே சிந்தனையாக கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் திட்டமிட்டு செயல்பட வேண்டியது அவசியங்க. வேலை வாயிலாக நன்மைகள் கிடைக்கப் பெறலாம். புதிய பொறுப்புகள் தேடி வரும். கடைசியில் வெற்றி அடைந்து மகிழ்ச்சியும் அடைவீங்க. சில முந்தைய தீராத பிரச்சனைகளுக்கு முழுமையான தீர்வு கிடைக்கும். தங்களுக்கு கடன் மீட்பு யோகமும் இருக்குங்க. உறவுகளிடம் நெருக்கம் அதிகரிக்கலாம். ஆனால் கணவன் மனைவிக்கு இடையில சின்ன தகராறும் ஏற்படலாம். அதில் சாந்தமாக இருக்க வேண்டியது முக்கியங்க. வியாபாரத்தில் சிறிய லாபம் வரும். வெளியூர் தொடர்புகள் புதிய வாய்ப்புகளை உருவாக்கும். உடல்நிலையில் சோர்வு ஏற்படலாம். ஓய்வுக்கும் நிதானத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும். அதே சமயம் பணநிலை அப்படிங்கிறது சீராக இருக்கும். உறவுகளிடத்தில் சிந்தித்து பேச பாருங்க. ஆரோக்கிய விஷயத்தில் ஓய்வு அப்படிங்கிறது ரொம்ப அவசியமான ஒன்று. தங்களுடைய முயற்சிகளுக்கு இந்த காலகட்டத்தில் வெற்றி கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்குங்க. நம்பிக்கை, திட்டமிடல், பொறுமை இவை மூன்றுமே தங்களை முன்னேற்றும். வேலைக்கு செல்பவர்களுக்கு மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கப்பெறுவீங்க. தொழிலில் முக்கிய மாற்றங்கள் ஏற்படலாம். புதிய உடன்பாடுகள் உருவாக்கும். கணவன் மனைவிக்கு இடையில இனிமை அதிகரிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கும். நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும். செலவுகள் கணிசமாக இருக்கும். ஆனால் அவை தேவையானவையாகவே இருக்கும். பிள்ளைகள் தொடர்பான மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கப்பெறுவீங்க. எப்போதுமே சுறுசுறுப்பாகவே காணப்படுவீங்க. இன்றைய காலகட்டம் தங்களின் நீண்ட கால பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். திட்டமிடும் திறமை மேன்மை பெறும். ஆனாலும் பணப்பரிவர்த்தனைகளில் கவனமாக
கவனமாகிருங்க. வேலைகளில் குழப்பம் ஏற்படலாம். கையிருப்பு குறைவாகவே இருக்கலாம். தேவையற்ற வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம். குடும்பத்தில் வயதானோரின் ஆலோசனைகளை மதித்து செயல்படுங்க. தங்களுடைய மனநிலையை தெளிவாக வைத்துக்கொள்ள தியானம் அப்படி இல்லைன்னா தரிசனம் உதவியாகவே இருக்கும். புதிய தொழில் திட்டங்களை தள்ளி போடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. கணவன் மனைவியிடம் நேரத்தை செலவு செய்வது ரொம்ப நல்லது. அடுத்தவரின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கும் தங்களுக்கு இன்றைய காலகட்டம் ஒரு சில யோகங்களும் அமையப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். இதன் காரணமாக பணநிலை புகழ் இரண்டிலையுமே முன்னேற்றம் இருக்குங்க. வேலை சூழ்நிலையில் உயர்வு கிடைக்கப்பெறுவீங்க. புதிய பொறுப்புகள் அதிகரிக்கும். தொழில் வளர்ச்சியை காட்டும். பணவரப்புகள் திருப்திகரமாகவே இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும். உறவினர்களினுடைய ஆதரவு கிடைக்கப்பெறுவீங்க. மற்றவர்களின் விஷயங்களில் தலையிட வேண்டாம். வீடு வாங்கக்கூடிய முயற்சி வெற்றி பெறலாம். ஆனால் உடல் சோர்வும் வயிற்று புகார் வந்தால் மருத்துவ ஆலோசனை அவசியங்க. மற்றவர்களை வழிநடத்தும் திறமை இருக்கக்கூடிய தங்களுக்கு நேர்மையான முயற்சிகளுக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். இருந்தாலும் பிறரின் தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாத நிலை பலருக்கும் ஏற்படலாம். பணியிடத்தில் தங்கள் பழைய முயற்சிகளுக்கு பாராட்டு கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்தில் நெருக்கம் அதிகரிக்கலாம். ஆனாலும் பெற்றோருடன் நேரத்தை செலவிடுவது அவசியம். வியாபாரம் தொடர்பான பயணங்கள் அதிகரிக்கலாம். பண வரவுக்கு மாறாக செலவுகள் சற்று அதிகமாகும். தவறான தகவல்கள் தங்களை குழப்பக்கூடும். ஆரோக்கியத்தில் சிறு தொந்தரவுகளும் ஏற்படலாம். அதிக வேலை சுமைகளை இந்த காலகட்டத்தில் தவிர்த்து கொள்ளுங்க. அடுத்தவர்கள் மீது அன்பு பொழியும் நீங்கள் எதை தொட்டாலும் முன்னேற்றத்தை கிடைக்கக்கூடிய வகையில் இருக்கப்பெறுகிறது. தங்களுடைய திட்டங்கள் முயற்சிகள் அனைத்துமே வெற்றியடையும். வேலைக்கு செல்லக்கூடிய பெரும்பாலானவங்க மேலாளரிடம் பாராட்டை பெறுவாங்க. சிலருக்கு பதவி உயர்வு பெற வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் பழைய நிலைமை மீண்டும் மேம்படலாம். பிள்ளைகள் தொடர்பாக நல்ல தகவல்களும் பெறலாம். குடும்ப உறவுகளில் ஒற்றுமை இருக்கும். ஆனால் உறவினர்களிடம் தேவையற்ற விவாதங்களை தவிர்த்து கொள்ளுங்க. வழக்குகளில் இருபுற ஆதாரமும் தங்கள் பக்கம் இருக்கும். ஆரோக்கியத்தில் சிறிய ஜலதோஷம் தும்மல் ஏற்படலாம். காற்று தொடர்பான நோய்களும் வரலாம். அப்படிங்கிறதுனால உஷாராகவும் இருக்க பாருங்க. எதிரியினுடைய மனநிலையை கூட அறியக்கூடிய திறன் தங்களுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்றைய காலகட்டத்தில் தங்களுக்கு முயற்சிகள் அனைத்துமே கைகூடவும் வாய்ப்புகள் இருக்கு. பல்வேறு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். தொழிலில் தங்கள் நிலைமை மேம்படலாம். உத்தியோகஸ்தர்கள் ஓய்வு அப்படி இல்லைன்னா இடமாற்றம் போன்ற மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். எதிர்பாராத நிதி வரவால் மகிழ்ச்சி உண்டாகும். ஆனாலும் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமாகிறது. குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் தோன்றலாம். பெரியவர்களின் ஆலோசனை தேவைப்படக்கூடிய ஒரு காலகட்டம். நண்பர்கள் வழியாக உதவிகளும் கிடைக்கப்பெறுவீங்க. வெளிநாட்டு தொடர்புகள் சாதகமாகும். பயணங்கள் சோர்வையும் ஏற்படுத்தலாம். அனைவரிடமும் அன்பு காட்டும் தங்களுக்கு உங்களுடைய வேலை வாயிலாக விரோதிகள் சோதிக்கப்படலாம். பொறுமையுடன் பதிலளிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். தொழில் போட்டி அதிகரிக்க செய்யும். ஆனாலும் கடைசியில் வெற்றி தங்கள் பக்கம் இருக்கும். குடும்பத்தில் பழைய விஷயங்கள் மீண்டும் பேசப்படலாம். கணவன் மனைவிக்கு இடையே நேரத்தை செலவிடுறதுனால பரஸ்பர புரிதல் அதிகரிக்கும். பணவரவு அதிகரிக்கும். அதே மாதிரி திட்டமிட்டு செலவு செய்வது நன்மையை தரும். உடல்ல சோர்வு தூக்கக்குறைவு போன்றவை வரலாம். முயற்சி ஒன்றையே நம்பி வாழ்க்கையில் முன்னேற துடிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்குங்க.